சுற்றி வெளியே சுற்றி சர்க்கம்னு சர்க்கம்ஃபரன்ஸ் தான் சொல்லுவோம்ல, சுற்றளவு என்ன சொல்லுவோம், பெரிமீட்டர் அல்லது சர்க்கம் தான் சொல்லுவோம். சர்க்கம் அப்படின்னா வெளியில் என்ன இருக்குது, ஒரு சர்க்கிள் இருக்குது, அதுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும், அதில் இருந்து அதோட பாயிண்ட்ஸ் அதோட ரேடியஸ் இருக்குல்ல, அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா சர்க்கம் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு இதை ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. இதை என்ன பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா என்னது, ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. அது எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகே சரியா, அதை எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா அதை வச்சு ஏரியா கேட்பாங்க, அதை வச்சு நமக்கு ஏரியா கேட்பாங்க, அதெல்லாம் நம்ம எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இன் ரேடியஸ் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது. இன் ரேடியஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, இன் ரேடியஸ் அப்படிங்கிறது ஸ்மாலர் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏரியா டிவைடட் பை எஸ். ஏரியா டிவைடட் பை எஸ். ஓகே, ஏரியா டிவைடட் பை எஸ். ஓகே, ஏரியா டிவைடட் பை எஸ். எஸ்னா என்னது, ஆஃப் பெரிமீட்டர். எஸ்னா என்னது, ஆஃப் பெரிமீட்டர். அப்போ இன் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ஏரியா டிவைடட் பை எஸ். இன் ரேடியஸ்னால் எப்படி கண்டுபிடிக்கணும், ஏரியா டிவைடட் பை எஸ். ஓகே, சர்க்கம் ரேடியஸ் வாங்க. சர்க்கம் ரேடியஸ் அப்படிங்கிறது கேபிட்டல் ஆர். கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும் அப்படின்னா ஏபிசி. 3 சைடு என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணிக்கணும். 3 சைடோட வேல்யூஸ் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணிட்டோம். 4 இன்ட்டு ஏரியா. 4 இன்ட்டு என்னது, ஏரியா. 4 இன்ட்டு என்னது, ஏரியா. ஓகே, ஸோ இன் ரேடியஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ஏரியா பை எஸ், அதாவது என்னது, ஆஃப் பெரிமீட்டர். ஓகே, ஏரியா பை ஆஃப் பெரிமீட்டர். சர்க்கம் ரேடியஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏபிசி டிவைடட் பை 4 இன்ட்டு ஏரியா. ஓகே, 4 இன்ட்டு ஏரியா. ஓகே, அப்போது இதில் இப்போ இன்கேஸ் இன் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, இன் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, நமக்கு ஒரு இந்த ஆஃப் பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஏரியா என்ன வந்துடும், ஏரியா இஸ் ஈக்குவல் டு இன் ரேடியஸ் இன்ட்டு என்னது, இன் ரேடியஸ் இன்ட்டு ஆஃப் பெரிமீட்டர். அப்போ இன் ரேடியஸ் கண்டுபிடிக்க சொன்னால் எதை வச்சு கண்டுபிடிச்சலாம், ஏரியாவையும் ஆஃப் பெரிமீட்டர் வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு எஸ். ஓகே, ஆர் இன்ட்டு ஏரியா பை ஏரியா டிவைடட் பை எஸ். அப்புறம் நமக்கு இன் ரேடியஸ் கொடுத்துட்டு ஏரியா கண்டுபிடிக்க சொன்னால் என்ன வந்துடும், ஆர் இன்ட்டு எஸ். ஓகே, ஸோ சர்க்கம் ரேடியஸில் வந்துட்டோம் அப்படின்னா ஃபார்முலா என்னவா மாறும். இப்போ ஏரியா எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஏரியா இந்த ஏரியா எங்கே போயிடும், இங்கே போயிடும். ஏரியா இன்ட்டு 3 பக்கத்தோட மல்டிப்ளை, 3 சைட்ஸோட மல்டிப்ளை வேல்யூ 4 இன்ட்டு என்னது, சர்க்கம் ரேடியஸ் வேல்யூ. ஸோ ஏரியா சீக்வல் என்ன வந்துடும், ஏபிசி டிவைடட் பை 4 இன்ட்டு ஆர். 4 இன்ட்டு ஆர். ஓகே, கிளியர். ஸோ இன் ரேடியஸ்னால் என்ன கேட்பாங்க, சர்க்கம் ரேடியஸ்னால் கேட்பாங்க. அதை பேஸ் பண்ணி சம்ஸ் வந்து எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பியில் வந்து கேட்கறதுக்கு, எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பியில் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இன் ரேடியஸ் அண்ட்